ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1. ஒரு சராசரி மனுஷன், அதாவது ஒரு ஆர்டினரி பர்சனை வச்சுக்கலாம், தன்னோட வாழ்க்கையில் சுமார் 2 வாரத்தை டிராஃபிக் சிக்னல்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறான்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். அப்படிதான் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த 2 வாரம்ன்றது 2 வருஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கரெக்டு தான் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 2. செட்டிலான ரிலேஷன்ஷிப், அதாவது நல்ல செட்டிலான கப்பிள்ஸ் இருக்காங்களே, அவங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஸ்டடிஸ் சொல்லுது. இதுக்காக செட்டில் ஆனவங்க எல்லாரும் வெயிட் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 3. நீங்கள் இன்செக்ட் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாளில் சுமார் 70 வகையான பூச்சிகளை சாப்பிட்றானா, அதோட 10 ஸ்பைடர்ஸ்க்கு மேலேயும் சாப்பிட்றானா. என்ன கொடுமை சார் இது, ஸோ சேட். சரி, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். ஃபேக்ட் நம்பர் 4. நம்ம சிரிக்கிறதுனால நிறைய நல்லது நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நம்மளோட ஃபேக் ஸ்மைல்ஸ்லேயும் நல்லது நடக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் கேள்விப்பட்டதில்லை. அதாவது நம்மளோட ஃபேக் ஸ்மைல்ஸ் கூட நம்மளோட பிரெயினை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குமா? கேட்க நல்லா தான் இருக்குது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இனிமே நம்ம ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபேக்ட் நம்பர் 5. இளநீ இருக்குல்ல, அதாவது கோகோனட் வாட்டர், நம்ம ரெகுலராக குடிக்கிறனால நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு இளநீ பிடிக்கும்னா கீழே கமெண்ட்ல கோகோனட் வாட்டர்னு டைப் பண்ணுங்க. ஃபேக்ட் நம்பர் 6. பீப்புளை ஷேடோன்னு சொல்றாங்க. என்னடா இது அப்படின்னு தோணுதா? எனக்கு அப்படித்தான் தோணுது. ஏன்னா ஷேடோஸ் எப்போல்லாம் இருக்கும்? பிரைட்டா லைட் இருக்கப்போ தானே இருக்கும். எதுவுமே இல்லைன்னா, லைட் எதுவுமே இல்லைன்னா ஷேடோ இருக்காது. அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு சில பர்சன்ஸ் நம்ம கஷ்டத்துல இருக்கப்போ நம்ம கூட எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அதே நம்ம நல்லா ஷைனா அப்படியே லைட்டு ஜொலி ஜொலிப்பா இருந்தோம்னா தான் மற்றவங்களாம் வர்றாங்க. இது எல்லாரையும் நான் சொல்லலை, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸை தான் சொல்கிறேன். ரைட், வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபேக்ட் நம்பர் 7. நம்ம கூட ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, எப்படின்னா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப யோசிப்பாங்களே. எந்த அளவுக்குன்னா, இப்படிலாம் கூட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு தெளிவாக இருக்க மற்றவங்களையும் குழப்பி அவங்களும் குழம்பி அப்படி இருக்கவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால என்னென்ன கெட்ட விஷயம் நடக்கும்? கிரியேட்டிவிட்டியை குறைச்சிரும், மென்டல் ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்றை கண்டிப்பாக டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓவர் திங்கிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஃபேக்ட் நம்பர் 8. வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாதவங்க, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கோம். அவங்களோட இப்போ ஃப்ரெண்ட் ஆகிறோம். ரைட்டு, ஃப்ரெண்ட் ஆயாச்சு. அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்ச நாள் ஆக ஆக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறோம். ரைட்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அடுத்து அப்புறம் என்னன்னா, என்னடா கேப் விட்டேன்னு கேட்காதீங்க. அடுத்து ஒன்றும் இல்லை, அங்கே அகைன் ஸ்ட்ரேஞ்சராக ஆகிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க, நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதான். இதுக்கு பருத்தி முட்டை. சரி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.